திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 7500 ஏக்கர் பரப்பளவில் எள்ளு சாகுபடியும் 750 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியும் விவசாயிகள் செய்திருந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையின் காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழிலூர், பாமணி, மருதவனம், கொக்கலாடி, தேசிங்கராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த எள் பயிர் தற்போது வளர்ந்து பூத்து காய்ந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கோடை மழையின் காரணமாக வயலில் மழைநீர் தேங்கி நின்றதால் எள் செடிகள் தற்போது வாடி அழுகி கோடைக்கால மழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட எள் சாகுபடிகளை தமிழக அரசு கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சாயத்து போட்டு போனால் தெரியும். அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா அங்கே தான் இருக்குது வீடு. அவன் வீடு ரோட்லேயே இருக்குது. அங்கே ஒரு 4 ஏக்கர் 10 ஏக்கர் வரும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா மருதவனம் கிராமத்தில் எள்ளு சாகுபடி ஒரு 12 ஏக்கர் செய்துள்ளேன். தொடர்ச்சியாக இப்போ தொடர்ந்து 5-6 வருஷமாக பண்ணிட்டு வரேன். இந்த வருஷம் மழையின் ஒரு வாரமாக பேஞ்ச மழையின் காரணத்தினால் எள்ளு சாகுபடி அறுவடை பண்ண முடியாமல், அறுவடை டயத்தில் உள்ளதால் அறுவடை பண்ண முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே அரசு ஊழியர்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டு எனக்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுங்கண்ணா அண்ணா